ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற செகண்ட் யூனிட்டில் 5th லெசன் தான் பார்க்க போகிறோம். ஹூ ஹேஸ் மோர், யார்கிட்ட அதிகம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். லெட் அஸ் டூ கிளாஸிஃபை அண்ட் கம்பேர். இங்கே பாருங்கள், 2 பாப்பா இருக்காங்க. ஒரு பாப்பா சொல்கிறா ஐ ஹாவ் மோர் பென்சில்ஸ். அதுக்கு இன்னொரு பாப்பா சொல்கிறா ஐ ஹாவ் லெஸ் பென்சில்ஸ். இந்த பாப்பா சொல்கிறா என்கிட்ட நிறைய பென்சில்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு இன்னொரு பாப்பா சொல்கிறா என்கிட்ட கம்மியான பென்சில்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. இதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட இருக்க பென்சில், எரேசர், ஷார்ப்னர்ஸ், நோட் புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் டேபிளில் டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது, யாருக்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது மூலயமா மோர் லெஸ் அந்த டாப்பிக்கை உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாக் பாக்ஸஸ். இந்த பிக்சரை பார்த்து நம்ம அந்த பாக்ஸை ஃபில் பண்ண போகிறோம். அதாவது இந்த பேக்கு, நோட் புக்ஸு, அப்புறம் பென்சில், ஷார்ப்னர், க்ரையான்ஸ் இதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நம்ம அந்த பிக்சரை பார்த்து எழுத போகிறோம். எழுதலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நம்பர் ஆஃப் பேக். எத்தனை பேக் இருக்குது? 1ன்றனால அவங்க 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ். எத்தனை நோட்ஸ் இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 4 நோட் புக்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் ஷார்ப்னர்ஸ். எத்தனை ஷார்ப்னர்ஸ் இருக்குது பாருங்கள், செகண்ட் ரோவில் இருக்குது 2 அப்படி தானே. அப்போது 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் க்ரையான்ஸ். எத்தனை க்ரையான்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 3 க்ரையான்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் பென்சில். எத்தனை பென்சில்ஸ் இருக்குது? 1 2 2 பென்சில்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் பேங்கிள்ஸ். பாருங்கள், இந்த பிக்சரில் 4 கலரில் பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்? ஆரஞ்ச், ப்ளூ, க்ரீன், எல்லோ. இந்த 4 கலர்லேயும் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த கலருக்கு ஏற்றவாறு நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அப்புறம் கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆரஞ்ச் கலர் பேங்கிள்ஸ். ஆரஞ்ச் கலர் பேங்கிள்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. அப்போ அந்த பாக்ஸில் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் ப்ளூ கலர் பேங்கிள்ஸ். ப்ளூ கலரில் இருக்கிற பேங்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 4 பேங்கிள்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் க்ரீன் கலர் பேங்கிள்ஸ். க்ரீன் கலரில் இருக்கிற பேங்கிள்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2. அப்போ அந்த பாக்ஸில் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் எல்லோ கலர் பேங்கிள்ஸ். எல்லோ கலரில் இருக்கிற பேங்கிள்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 3 பேங்கிள்ஸ் இருக்குது. அப்போ இந்த பாக்ஸில் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த கரெக்ட் ஒன். அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் அப்படின்னா நம்ம ட்ரூவில் டிக் பண்ணணும், தப்பு அப்படின்னா ஃபால்ஸில் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நம்பர் ஆஃப் எல்லோ கலர் பேங்கிள்ஸ் இஸ் லெஸ் தென் ப்ளூ கலர் பேங்கிள்ஸ். எல்லோ கலர் பேங்கிள் ப்ளூ கலர் பேங்கிளை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ப்ளூ கலர் பேங்கிள் எத்தனை இருக்குது? 4 பேங்கிள்ஸ் இருக்குது. எல்லோ கலர் பேங்கிள் எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டு தானே. எல்லோ கலர் பேங்கிள் தான் ப்ளூ கலர் பேங்கிள்ஸை விட கம்மியாக இருக்குது. அப்போது ட்ரூ அப்படின்றனால ஃபஸ்ட்டு பாக்ஸு ட்ரூ அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள், நம்பர் ஆஃப் க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் இஸ் மோர் தென் ஆரஞ்ச் கலர் பேங்கிள்ஸ். க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் ஆரஞ்ச் கலர் பேங்கிள்ஸை விட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்கள். ஆரஞ்ச் கலர் பேங்கிள்ஸ் 1 2 3 பேங்கிள்ஸ் இருக்குது. க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் 2 தான் இருக்குது. அப்போது எது கம்மியாக இருக்குது? க்ரீன் கலர் பேங்கிள்ஸ்.
ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் தான் ஆரஞ்சு கலர் பேங்கிள்ஸை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து தப்புன்றனால செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் எல்லோ கலர் பேங்கிள்ஸ் அண்ட் ஆரஞ்ச் கலர் பேங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆரஞ்சு கலர் பேங்கிளும் எல்லோ கலர் பேங்கிளும் ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இருக்குது. ஆரஞ்சு கலர் பேங்கிள்ஸ் வந்து 1 2 3 இருக்குது. எல்லோ கலர் பேங்கிள்ஸ் வந்து 1 2 3, அதுவும் 3 தான் இருக்குது. இப்போது ரெண்டுமே 3 3ன்னு இருக்குது. அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படி தானே. அப்போது அவங்க சொல்லியிருக்கிறது ட்ரூ. அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஐ லேர்ன்ட். இந்த லெசனில் நம்ம கற்றுக்கிட்டதை கொடுத்துருக்காங்க. கிளாஸிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ், கம்பேர் அஸ் மோர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த 2 டாப்பிக்கும் நம்ம வந்து இதில் படிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஸ்மைலி இமோஜியை கலர் பண்ணிக்கோங்க. சரியா? இல்லை மேம் எனக்கு வந்து கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்குற இமோஜியை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.